ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மர் க்ரூமிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கூட ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. ஸோ அது சம்மந்தமான சில க்ரூமிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் பெர்ஃப்யூம். இது நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. திருப்ப வந்து போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது சம்மர் டைம் நம்ம மேலே வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம என்ன தான் ப்ரெசன்டபுளாக இருந்தாலுமே அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்லா இருக்காது. நம்ம மேலே ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்துச்சுன்னா, ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டிப் வந்து நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல்லில் ஒரு சென்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். செகண்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்னே சொல்லலாம். ஆயில் வைக்கிறது. என்ன தான் சம்மர் சீசனாக இருந்தாலுமே ஹேரை வந்து அப்படியே நம்ம விட்டுற முடியாது. ரொம்ப ட்ரை ஆகிடும். கீழே வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும். ஸோ அது சம்மந்தமாக ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து சீரம் போடுவேன். இப்போ நான் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன், பட் நான் வெளியிலையும் போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது என்னென்னா, இப்போ நான் ஈவினிங் வெளியில் போகிறேன் அப்படின்னா மார்னிங்கே நான் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் வந்து போட்டுருவேன். ஈவினிங் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஹேரை வந்து டை பண்ணும்போது அந்த எல்லா ஆயிலுமே இல்லாமல் எண்ணெய் வடியாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் ஆஃப்டர்நூன் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 6 o'clock நீங்கள் வேக்கப் ஆகுறீங்கன்னா அப்போவே வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பன் போட்டுருங்க. நான் ஒரு சில வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேக்கப் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்கும், நான் எந்த அளவுக்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன், அந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கான்சன்ட்ரேட் யுவர் லிப் ஆர் ஐ. இதில் வந்து ஏதாவது ஒன்றாவது நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஒன்றுமே நம்ம போடாமல் இருக்க முடியாது. இப்போது ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா காஜல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது சம்மர் சீசன் அப்போ. நம்ம என்ன தான் வாட்டர் ப்ரூஃபே போட்டிருந்தாலுமே சில பேர்த்துக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்மஜ் ஆகி வந்துடும். ஈவன் எனக்கு வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து வேர்க்காது. பட் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மஜ் ஆகிடுது சம்மர் சீசனில். பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். இப்போ நான் ஒன்றுமே மேக்கப்பே போடலைனா கூட லிப்ஸ்டிக் எடுத்து நான் வந்து லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிப்பேன். லுக் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காஜல் போடுறீங்க ஓகேனா லிப்ஸ்டிக் வந்து போடணும்னு இல்லை. இதுவே நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து டார்க்காக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஐ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நீடே கிடையாது. காஜல் வந்து செட் ஆகலை அப்படின்னா ஐலைனர் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். இப்போ வந்து சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் ஹெவி மேக்கப் வந்து போட முடியாது. நம்ம என்ன தான் வந்து லேயராக போட்டாலுமே கண்டிப்பாக வந்து அது ஒரு மாதிரி க்ரீஸி ஆகிடும், எண்ணெய் வடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்சியாக ஆகிடும், லைக் திட்டு ஆகிடும். ஸோ நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்கப் சம்மர் சீசனில் ரொம்ப போட மாட்டேன். நான் போடுறதே வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ரீம் மட்டும்தான். அதையுமே நான் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 months தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஈவன் அந்த சாந்து பொட்டு கூட வேர்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஸ்மஜ் ஆகிடுது. ஸோ அதுக்காக வந்து மேக்கப்பே போடாமல் போனாலுமே நமக்கு லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்காது தான். ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப நீட்டாக சட்டிலாக வந்து சூஸ் பண்ணுறது தான். சம்மர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிகின்னு நம்ம வந்து வேர் பண்ண முடியாது. இப்போ அதுவுமே வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. நம்ம போடுற ட்ரெஸ் வந்து நீட்டாக பக்காவாக வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்கப் வந்து போடணும்னு அவசியமே இல்லை. ஹேர் மட்டும் நம்ம சிம்பிளாக செட் பண்ணிட்டாலே போதும். ஒரு பிந்தி வச்சாலே பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருப்போம். ஸோ போடுற அவுட்ஃபிட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த லுக்கே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம மேக்கப்பே போடலைனா கூட சொல்கிறேன், நல்ல ஒரு ட்ரெஸ் ஒன்று வேர் பண்ணி ஃப்ரீ ஹேர் இல்லைனா வந்து போனி டெயில் போட்டு சிம்பிளாக வந்து நம்ம காஜல் இல்லை லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே நீட்டாக இருப்போம். லாஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். சம்மர் பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஹேரை வந்து டை பண்ணி வந்து போட மாட்டோம். பன் ஹேர் ஸ்டைல் தான் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதையுமே வந்து வீட்டில் தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு போடாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைல் வந்து பண்ண தெரியும். இது இல்லாமல் ஒரு 2-3 பன் ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நான் அந்த மாதிரி போட்டுப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து பன் போட்டால் தான் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈவன் நம்ம டக்குன்னு வெளியில் போகிறோன்னா கூட நம்ம நல்ல ஒரு அவுட்ஃபிட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா லுக் வந்து நல்லாயிருக்கும்.
இந்த சிம்பிள் பன் ஹேர் ஸ்டைலே வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம ஆஃப்டர் பன் போட்டதுக்கப்புறம் அப்படியே நெத்தியை வந்து வலிச்சு விடாமல் கொஞ்சம் அப்படியே களைச்சி விட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஹேரை வந்து கொஞ்சம் எடுத்து விடுங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் எடுத்து விடுறது, அப்புறம் நம்மளோட காது பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து முடியை லைட்டாக வந்து எடுத்து விடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.